கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் எண்ணங்களில் வரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் தோன்றுகிற எல்லா எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது நாம் கட்டுப்படுத்தி அதை சிறைப்பிடிக்க வேண்டும். தகுதி இல்லாத காரியங்களை, தகுதி இல்லாத எண்ணங்களை நாம் சிந்திக்க கூடாது. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையின் போர்க்களம் அவனுடைய மனதுதான். அவனுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே யுத்தங்கள் எழும்புகின்றன. இதைதான் அப்போஸ்தலராகிய பவுல் வேதத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 முதல் 5வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எண்ணங்களில் தான் பாவம் கர்ப்பம் தரிக்கிறது. எண்ணங்களில் சாத்தான் பாவ விதைகளை விதைக்கிறான். இரவு நேரங்களில் அருவருப்பான சொப்பனங்களையும் அல்லது பயப்படுகிற கனவுகளையும் கொண்டு வந்து தீமையான எண்ணங்களை நம்முடைய சிந்தனையில் அவன் விதைத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, காலையில் எழும்பும் போது மனிதன் அந்த எண்ணத்தை சிந்தித்து முடிவிலே அந்த பாவ எண்ணங்களை செயல்படுத்த விரைந்து ஓடுகிறான். பிரியமானவர்களே, எண்ணத்திலே வரும் இச்சையானது ஒருவனுக்குள் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் செய்ததனால் மனசாட்சி வாதித்து அவனுடைய முடிவோ அவன் மனம் சோர்வடைந்து போய்விடுகிறது. பிரியமானவர்களே, எண்ணங்களிலே தோல்வி வந்துவிட்டால் ஆவிக்குரிய அனுபவம் குளிர்ந்து போய்விடுகிறது. ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இருப்பார். அதுவே அவன் தவறு செய்யும் போது எண்ணங்கள் வழியாக வருகிற அந்த தோல்வியின் நிமித்தமாக அவனுடைய ஆவிக்குரிய அனுபவம் குளிர்ந்து போய் விடுகிறது. அதன் விளைவாக அவனுடைய வாழ்க்கையில் வேதம் வாசிக்க பிரியம் இருக்காது. ஊக்கமாக ஜெபிக்க அவனால் இயலாது. அது மாத்திரமல்ல, ஆலய ஆராதனைகளில் ஏனோ தானோ என்று கடமைக்காக அவன் கலந்து கொள்கிற நிலைமை அவனுக்கு நேரிடும். மற்றவர்கள் ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் கூட ஏதேதோ சமாளிக்கத்தான் பார்ப்பார்களே தவிர அவர்களுக்கு அது ஆவிக்குரிய போராட்டம் என்று அறிய மாட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட எண்ணங்களில் வருகிற பாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய எல்லா எண்ணத்தையும் நாம் சிறைப்பிடிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலர் அவர்களுடைய வாழ்க்கையில எழும்புகிற போராட்டத்திற்கு ஆவிக்குரிய போராட்டம் என்பதை உணராதவாறு அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று மனதத்துவ டாக்டரிடம் போய் அதிகமாக இன்னும் மனவேதனைக்குள் வாதித்து தவிப்பார்கள். இந்த போராட்டத்தில் இருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி என்று வேத வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆதார வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 முதல் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் தரும் ஆலோசனை என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட்டு உங்களுடைய சக்தியை வீணாக்குவதற்கு பதிலாக அந்த சக்தியை விண்ணப்பத்தின் வேண்டுதலின் சக்தியாக மாற்றிவிடுங்கள். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பமாக வேண்டுதலாக செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் மூலமாக துதியின் ஆவியினால் நாம் நிரப்ப வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பிவிடும். அதிகமாக கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்துக்குள் நிரம்பி வழிகிறதை நம்மால் உணர முடியும். பிரியமானவர்களே, உங்கள் எண்ணங்களை நீங்கள் சிறைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை எல்லாம் சீர்பட்டுவிடும்.
உங்கள் இருதயத்துக்குள் தேவ சமாதானம் நிரம்பி இருந்தால், அது குடிக்கொண்டால் உங்கள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக விளங்கும். ஆகவே எண்ணங்களில் மனமேட்டிமை, பெருமை, ஆணவம் வராமல் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி எண்ணங்களில் வந்து வருகிற போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து, அதை நாம் சிறைப்பிடித்து கர்த்தருடைய துதிகளை சொல்லி நாம் கர்த்தரை மகிமை செலுத்தி கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை நாம் கொடுத்து நம்முடைய எல்லா கவலைகளையும் விண்ணப்பங்கள் வழியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்வார். அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் என்று ஆண்டவரை எங்களுக்காக அப்பா வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்க தகப்பனே. எண்ணங்களில் வந்து வருகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்கள் அப்பா, எல்லாவற்றையும் சொப்பனங்கள்ல அப்பா வருகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுவீராக. அப்பா, பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு சிந்தனையில் வருகிற எல்லா பாவங்கள் அடிமைத்தன எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினால் மூலமாக்கி போடுவீராக. உடைய சமாதானம் எங்களுக்குள் நிரம்பி வழிவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், விட முடியாத பாவத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்பிடித்து அப்பா அவர்கள் முன்னேறி நடக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை சீர்படுத்துங்க அப்பா, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அடிமைத்தன கட்டிலிருந்து பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான தேவன் அப்பா பரிபூர்ண விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுவீராக. எண்ணங்களில் இருக்கக்கூடிய எல்லா தோல்வி மனப்பான்மைகள், இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசப்பு வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் அப்பா பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா சமாதான குறைபாடுகளை நீக்கி தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேற்றவளாகிய பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நீர் வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பிள்ளையோட ஆத்துமா கூட வீணிலே போகாதபடிக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உடைய ரத்த கோட்டைகள் திரு கரத்தால் நீர் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து அப்பா உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்து விட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது டிப்ரெஷன், மன அழுத்தத்துல அப்பா இருந்தாங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர்தானே அப்பா சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளோடு இருந்து அப்பா இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்வீராக. மனிதர்களால் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருந்தா கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து அப்பா இந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த மகிழ்ச்சியாக இயேசுவின் நாமத்தால் மாற்றுங்கப்பா. காயம் கட்டுங்க தகப்பனே. இடிந்து போன அப்பா வாழ்க்கையை கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பி அப்பா சீர்படுத்தி அப்பா உடைய பிள்ளையாக உடைய பிள்ளைகளின் தலையை உயர்த்தி ஆசிர்வதித்து அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.